வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். உங்க கிளாஸ் ரூம்ல உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன போராட்டத்தை ஒரு பெரிய வெற்றி கதையா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்களுக்கு இது நடந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க. ப்ரொஃபசர் ரொம்ப மெதுவா பேசிட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் சொக்குது. மெதுவா உங்க கவனம் ஒண்ணு ஃபோன் மேல போகுது, இல்லனா எங்கேயோ பகல் கனவுல மிதக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பரிச்சயமான ஒரு காட்சி இல்லையா? இந்த மாதிரி சமயத்துல நாம பண்றதுக்கு பேருதான் செயலற்ற கற்றல். அதாவது கிளாஸ்ல என்ன நடக்குதோ அத நம்மள வழி நடத்த விடுறது. இது ஒரு விதமான கதை. ஆனா இன்னைக்கு நாம ஒரு புது பாதையில பயணிக்க போறோம், ஒரு புது கதைய உருவாக்க போறோம். சரி, நம்ம கதையோட முதல் சவால் என்ன தெரியுமா? போர் அடிக்கிறது. அப்படா, லெக்சர் செம்ம போர் அடிக்குது. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல உங்க முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்து போகணுன்றது, இல்ல வேற ஏதாவது யோசிக்கிறது. இல்லனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க மூளையே திரும்பவும் பாடத்துல கொண்டு வர முயற்சி பண்றது. இது உங்க கையில இருக்கிற ஒரு சாய்ஸ். இப்போ பாருங்க, இந்த கவனிச்சுதிரல்ன்ற சுலபமான வழியை எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா, அந்த நிமிஷத்துக்கு அது நல்லா இருக்கலாம். ஆனா அதோட விளைவு, கிளாஸ்ல சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன, பரீட்சை நேரத்துல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகும். தேவைதானா இது? அப்போ விஷயம் இதுதான். போர் அடிக்கிறது தப்பே கிடையாது. அது ஒரு சிக்னல், அவ்வளவுதான். உங்க மூளை உங்ககிட்ட, ஹே, எனக்கு ஏதாவது வேலை கொடு, கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஏதாவது பண்ணுன்னு சொல்லுது. அந்த சிக்னலுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது தான் உங்க கதையோட டர்னிங் பாயிண்டே. சரி, முதல் சவாலான சலிப்பை தாண்டிட்டுன்னு வைங்க. அடுத்த சோதனை ரெடியா இருக்கு. அதுதான் குழப்பம். ப்ரொஃபசர் திடீர்னு ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு டாபிக்க பத்தி பேசுறாரு, அவ்வளோதான். நமக்கு ஒண்ணுமே புரியல, எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு என்ன சொல்லும்? ஐயோ, புரியலேன்னு தெரிஞ்சு அசிங்கமா போயிடும். பேசாம புரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போன்னு தோணும். ஆனா உண்மையிலேயே பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, தயங்காம தெளிவுபடுத்திக்கிறது தான். அப்பவே கேள்வி கேட்கலாம், இல்ல கிளாஸ் முடிஞ்சதும் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்னு ஒரு பிளான் போடணும். நீங்க அமைதியா இருக்கிறதால அந்த குழப்பம் தானா போயிடாது. நிஜத்துல அது இன்னும் பெருசாகி உங்கள பாடத்துல ரொம்ப பின்தங்க வச்சிடும். ஒரு சின்ன சந்தேகம் ஒரு பெரிய மலையா மாறிடும். சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும்போது குழப்பம் வரது ரொம்ப ரொம்ப இயல்பு. ஆனா அதை அப்படியே விட்டுட்டு அமைதியா இருந்தா அதுதான் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அப்ப கேள்வி கேட்கறது தான் புத்திசாலித்தனம். வாங்க, நம்ம கதையோட கடைசி சவாலுக்கு வந்தாச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வில்லன் தான், கவனச்சிதறல். அது உங்க போன்ல வர ஒரு டிங் சத்தமா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்கிற நண்பரோட கிசுகிசுப்பா கூட இருக்கலாம். இங்கேயும் உங்க முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க கவனத்தை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்க சில ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்களா? நீங்க கவனத்தை சிதறடிக்கிற ஒவ்வொரு செகண்டும் ப்ரொஃபசர் சொல்ற ஒரு முக்கியமான விளக்கத்தை மிஸ் பண்றீங்க. அப்புறம் என்ன ஆகும்? அந்த டாபிக்கை தனியா படிக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டட் இல்லையா? இது ஒரு சம பவர்ஃபுல்லான ஐடியா. யோசிச்சு பாருங்க. கவனங்கிறது நமக்கு இருக்கா இல்லையான்ற விஷயம் இல்ல, அது ஒரு தசை மாதிரி. நாம பயிற்சி செய்ய செய்ய அது வலுவாகும். நோட்ஸ் எடுக்கிறது, போனை தூரமா வைக்கிறது, இதெல்லாம் அந்த தசைக்கான ஒர்க் அவுட் மாதிரி தான். சரி, இந்த 3 பெரிய சவால்களையும் நாம பார்த்தாச்சு. இதெல்லாம் எதிர்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம கதையில ஒரு புது ஹீரோ உருவாகிறாரு. அதுதான் செயல்திறன்மிக்க கற்றவர். இது ஒரு புதுவிதமான மனநிலை, ஒரு புது அணுகுமுறை. அப்படியாப்பட்ட செயல்திறன் மிக்க கற்றவர்னா யாரு? சும்மா தகவலை வாங்கிட்டு போற ஆள் கிடையாது. அத புரிஞ்சுக்கிறதுல ஆக்டிவா பங்கெடுக்கிறவர். சிம்பிளா சொல்லணும்னா, தன்னோட படிப்புக்கு தானே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறவர். இந்த மாதிரி ஒருத்தரா மாறுறது ஒன்னும் மேஜிக் இல்ல. இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கு. முதல்ல நம்ம பழக்க வழக்கங்கள் என்னன்னு நாமளே புரிஞ்சுக்கணும். 2வது, நம்மளோட தேர்வுகளுக்கு நாம தான் பொறுப்புன்னு ஏத்துக்கணும். 3வது, அந்த பழக்கங்களை மாத்த தினமும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த புது மனநிலை உங்ககிட்ட வந்துட்டா, உங்க கிளாஸ் ரூம் கதைய நீங்க நினைச்ச மாதிரி மாத்தி எழுதுற முழு சக்தியும் உங்க கையில தான் இருக்கு. இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் செயலற்ற கற்றவர், ஐயோ போர் அடிக்குது, ஒன்னும் புரியலன்னு சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் செயல்திறன் மிக்க கற்றவர், தன் கதைய தானே எழுதுற ஒரு கதாசிரியரா இருக்காரு. அவருதான் தன்னோட வெற்றிக்கு டைரக்டர். இது வெறும் ஸ்டடி டிப்ஸ் பத்தி மட்டும் இல்ல. கிளாஸ்ல வர ஒவ்வொரு ஃபோர் அடிக்கிற நிமிஷமும், ஒவ்வொரு குழப்பமான நேரமும் உங்க கதையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இப்போ கேள்வி இதுதான், உங்க கதையோட அடுத்த சாப்டரை நீங்க எப்படி எழுத போறீங்க?